നിങ്ങളെ കണ്ണുക്കുള്ളിലുള്ള വിഴിത്തിരയിൽ സ്ട്രോക്ക് திடீர்னு ரத்தம் கட்டை பிடிக்கல, பிளாக் ஆகுது, பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகுது. அப்படி ஆயிடுச்சாலும் உடனே பெயின்லெஸ், வலி இல்லாத பார்வை நஷ்டம், ലോസ് ഓഫ് വിഷൻ വന്നിடும். അതിന് കാരണങ്ങൾ, ചികിത്സ, പ്രതിരോധം എല്ലാം ഞാൻ பேசுவார். கண்ணுக்குள்ள விழித்திரையில் இரத்த குழாய்கள் அடப்பு வந்து ஸ்ட்ரோக்கு வந்துடுச்சால் உடனே என்ன பண்ணணும்? பண்ணாமல் இருந்தால் அதிரடி வலி இல்லாத பார்வை போயிடும். 5 விஷயங்கள், 5 காரியங்கள் உடனடி பண்ண வேண்டியிருக்குது. ஒன்று, கண்ணில் ரொம்ப ஐ மசாஜ், கண்ணில் நல்லா அழுத்தம் கொடுத்து கண்ணில் ப்ரெஷர் கம்மியாக்க வேண்டும். 2வது, 1 லிட்டர் தண்ணி உடனடி சாப்பிட வேண்டியிருக்கு. 3வது, ஆன்டி குளோக்கமா, கண்ணில் ப்ரெஷர் கம்மியாக்க வேண்டிய പ്രോസ്റ്റാഗ്ലാൻഡിൻ ഐ ഡ്രോപ്സ് ഒരു சொட்டு போட வேண்டியிருக்கும். 4வது, ஸ்ட்ரோக்கு, அதாவது ஹார்ட் அட்டாக்கு, பிரெயின் ஸ்ட்ரோக்கு, അതിന് കൊടുக்க വേണ്ടിയ കിട്ടത്തട്ട അതേ മാത്രകൾ ഇതിനും ഉടനടി കൊടുக்க വേണ്ടത്. என்ன மாத்திரை? ഒന്ന് സ്റ്റാറ്റിൻ, അത് ആൻറ്റി കൊളസ്ട്രോൾ ടാബ്ലറ്റ്. 2வது ക്ലോപ്പിലറ്റ്. 3வது ആസ്പിരിൻ. 4வது പാൻഡോപ്രസോൾ. ഇത് കിട്ടത്തട്ട 15 மாத்திரை இருக்குது. அது உடனடி சாப்பிட வேண்டியிருக்கு. இனி என்ன வாட் இஸ் ஸ்ட்ரோக்? ரெட்டினாயில் விழித்திரையில் ஆர்டரி இருக்குது, வெயின் இருக்குது. ஆர்டரி பிளட், குட் பிளட், நல்லா ഓക്സിജനേറ്റഡ് ബ്ലഡ് പോകുന്ന അതാണ് ആർട്ടറി. വെയിൻ എന്നുള്ളത് ഓക്സിജൻ ഇല്ലാത്ത ബ്ലഡ് പോകുന്നത് தான். അതിൽ രക്തക്കുഴലിൽ അടപ്പ് വരலாம். അതർവൈസ് ഹെമറേജ്, ബ്ലീഡിങ്, അത് കണ്ണുക്കുള്ള സെൻട്രൽ വെട്രിയസ് എന്നുള്ള ഏരിയയിൽ വരலாம். அல்லது ரெட்டினியில் இந்த பிளட்டு ப்ளீடிங் வரலாம். இது எப்படி நமக்கு தடுக்கலாம்? ஃபஸ்ட்டு, உங்களுக்கு அந்த உடம்புல உள்ள எல்லா வியாதிகளும், பிபி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொயாகுலேட்டிவ் டிஸார்டர், பிளட்டு க்ளோட்டிங் டிஸார்டர்ஸ், அதெல்லாம் கண்டுபிடிச்சு கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கேன். 2வது, அதில் ஒபிசிட்டி, நம்ம உடல் பருமனை எப்படி அது கம்மி பண்ணணும்? கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அதுக்காக டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். மென்டல் டென்ஷன் வரவே கூடாதுன்னு காமெடி சீரியல்ஸ் பார்க்கணும், மியூசிக்கு, டான்ஸு இதெல்லாம் பார்த்து மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும். இதெல்லாம் பண்ணி டென்ஷன் கம்மி பண்ணால் உடல் பருமனை கம்மி பண்ண வேண்டியிருக்கேன். தென் ஃபேட்டி ஃபுட்டு, நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஃபேட்டி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் மேக்ஸிமம் தவிர்க்கணும். வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றது நல்லது. க்ரீன் லீஃபி வெஜிடபிள், காய்கறிகள், மில்லட்டு, சிறுதானியங்கள் நிறைய சாப்பிடணும். ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ் நிறைய உள்ள ஃபுட்டு உணவும் சாப்பிட வேண்டியிருக்கு. கண்ணில் அழுத்தம் ஜாஸ்தி இருந்தால் குளோக்காமா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தது, தேவையில்லாத குடிப்பழக்கம், மது பழக்கம், நார்கோட்டிக்ஸு, ஸ்மோக்கிங்கு, இந்த போதை பழக்கம், இதெல்லாம் பீடி, சிகரெட்டு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு. கண்ணுக்குள்ளே ப்ளீடிங் ஆகிடுச்சாலும் அதில் லேசர், ஃபோக்கல் கிரிட்ஸ் ஃபோட்டோ கோயாகுலேஷன், ஆர்கான் லேசர் ஃபோட்டோ கோயாகுலேஷன் பண்ணி அந்த ப்ளீடிங் எல்லாம் கரைக்க வேண்டியிருக்கு. இன்ட்ராவிட்ரல் இன்ஜெக்ஷன், ஆன்டி வெஜ் ஃபேக்டர்னெல்லாம் ஒரு மெட்டீரியல் உள்ள மெட்டீரியல்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்தது, வாட் ஆர் தி டைப்ஸ், என்னென்ன டைப்பு, என்ன விதத்திലുള്ള இந்த ஸ்ட்ரோക്ക് இருக்குது கண்ணில். அது ஆர்ட்டரியில் വരുന്ന ஸ்ட்ரோக்கு ஒரு டைப்பு. 2வது, வெயிலில் വരുന്ന ஸ்ட்ரோக்கு வேறு. ஆர்ட்டரியில் இருக்கும்போது அது சென்ட்ரல் ஆர்ட்டரி ஆகலாம், பிரான்ச் ஆர்ட்டரி ஆகலாம், சீலியோ ரெட்டினல் ஆர்ட்டரி ஆகலாம். சென்ட்ரல் ஆர்ட்டரியில் ஆகும்போது இம்பெண்டிங் டைப் இருக்குது, இஸ்கீமிக் டைப் இருக்குது, நான் இஸ்கீமிக் டைப் இருக்குது. இனி வெயின், சப்போஸ் ரெட்டினல் வெயினிலான ப்ளாக்கு വരുന്നത് വെച്ചാൽ അത് 3 டைப் இருக்குது. ഹെമി റെറ്റിനൽ, കോട്ടാൻറ്റിക് റെറ്റിനൽ ആൻഡ് ദർ മേ ബി 3rd டைப். 3வது, ஸ்மால் ஹெமரேஜ், சில இடங்களெல்லாம் சின்ன ஹெமரேஜஸ். இனி என்னென்ன காரணங்கள்? முதுமையில் அதரோஸ்க்ளரோசிஸ் வந்துடும். இரத்த குழாய்களெல்லாம் திக்காயிடும், நேரோ ஆகிடும். പിന്നെ എംബോളൈ, 3 டைப்ஸு, கொலஸ்ட்ரால் எம்போளை, கால்சியம் எம்போளை, பிளேட்லெட் எம்போளை. ஆர்ட்ரைட்டிஸ், ஆட்டோஇம்யூன் டிசீஸில் வியாதிகளில் ஆர்ட்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆகுது, ஆர்ட்ரி வரலாம். கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது வரலாம். த்ரோம்போட்டிக் டிசீஸ், கொயாகுலேட்டிவ் டிஸார்டர், രക്തം കട്ടപിടിക്കുന്ന വ്യാധികൾ, അതും ഒരു കാരണങ്ങൾ தான். சக்கரை, பிபி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பெரிஃபிலிபைட்டிஸ், இன்க்ரீஸ்டு ஐஓபி, குளோக்கோமா, ஓரல் கான்ட்ரசெப்டிவ் சாப்பிட்டாலும் வந்துடும். ஸ்மோக்கிங்கு, நார்கோட்டிக்ஸு, இது கன்சியூம் பண்ணுறவருக்கும் வந்துடும். லோக்கல் காரணங்கள் என்னென்னா செல்லுலைட்டிஸ், இன்ஜுரி, இன்ஃபெக்ஷன், கண்ணில் காயம் படுதல், செப்டிக்கு, தொற்று நோய்,
கண்ணுக்குள்ளே ப்ரெஷர் ஏறு ஏவி நிப்பிங் ஆர்ட்ரி வெனஸ் நிப்பிங் வரலாம். ஹைப்பர் விஸ்கோசிட்டி கண்டிஷனிலும் இது வரலாம். அது வெயின் பிளாக்கு தான் ஜாஸ்தி. என்னென்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஃபண்டஸ் ஃப்ளோரசன் ஆஞ்சியோகிராஃபி, ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்தால்மோஸ்கோபி, ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபி, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், A and B அல்ட்ராசோனிக் ஸ்கேன். என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? முதல்ல சொன்ன மாதிரி எமர்ஜென்சி 5 மெத்தடு நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது ஆர்டரி பிளாக் ஆகும்போது 90 முதல் 100 மினிட்டுக்குள்ளே சிகிச்சை பண்ணணும். ஐ மசாஜ், வாட்டர் ட்ரிங்கிங், தண்ணி சாப்பிடணும், டேப்லெட்ஸ் சாப்பிடணும், ப்ரெஷர் கம்மியாக்கணும், ட்ராப்ஸு, ஐ மசாஜ், பாராசென்டசிஸ் பண்ணி கண்ணில் ப்ரெஷர் கம்மி பண்ணணும், ஆன்டி கிளாக்மா மெடிசன், ஆன்டி ஹைப்பர்டென்ஷன் டேப்லெட்ஸ், ஃபைப்ரோலைட்டிக் ஏஜென்ட்டு, லேசர் கண்ணுக்குள்ளே பண்ண வேண்டியிருக்குது. வெயின் பிளாக்கு வந்துடுச்சு, அது கிட்டத்தட்ட அதே ட்ரீட்மெண்ட்டுனா நிறைய தண்ணி சாப்பிடணும் இந்த கண்டிஷனில். ஸோ ஓவரால் எல்லா வியாதிகளும் கண்ட்ரோல் பண்ணி சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ மாதா அமிர்தாமையோட ஆசீர்வாதத்தோடு கூடி இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். டாக்டர் பாலகிருஷ்ண மாதவன், பாலகிருஷ்ணா கண்ணாஸ்பத்திரி, சென்னை. உடல் பருமனை கம்மியாக்குதல், நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, மெடிடேஷன், தியானம் இவையெல்லாம் முக்கியம். காரடா ஸ்கேன் ரிவீல்ஸ் வேரியஸ் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பாடி. காரடா ஸ்கேன் உடம்புல குறைபாடுகளை எடுத்து காட்டுகிறேன். ஆஃப்டர் டேக்கிங் ஹிஸ்டரி அண்ட் கவுன்சிலிங் தெராபிஸ் டிபெண்டிங் சின்மய முத்ரா, ஆதி முத்ரா, பிரம்ம முத்ரா அண்ட் நரசிம்ம முத்ரா. And keep your both hands back side and bend forward. This is called Sasangasana or Mahamudra. Then take the hands forward, but keep in Chin Mudra, bend forward. This is called Mandukasana. The benefits are